जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जनवल्लभा जय गिरिवरधारी जय गोपी जनवल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रजनरञ्जन यशोदनन्दन प्रजनरञ्जन यमुनदीरावनचारि यमुनदीरावनचारि जय राधमाधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा माधव राधे जय राधा श्याम सुंदर राधे जय राधा गोपीनाथ गोपीनाथ राधे निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय जय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्ण माताजी बोल हरि हरे हरि कृष्णा हरे कृष्ण हरे कृष्ण ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಮಾತಾಜಿ ಮಾತಾಜಿ ಹರಿ ಎಲ್ಲ ಬೋಲ್ ಹರೇ ಕೃಷ್ಣ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு நிமிஷம். ಎಲ್ಲ நல்லா இருக்கிறோம் மாதாஜி மாதாஜி ஹரே சூப்பர் கிருஷ்ணா மாதாஜி சார் ஹரி போல் நாங்க மாதாஜி எல்லாரும் சூப்பர் நல்லா இருக்கோம். மாதாஜி. நீங்க கொஞ்சம் பெருஸ் இது பெட்டரா ஓகே நிக் யார் அன்மியூட் மல்லீஸ்வரி மாதாஜி சாந்தி ஹரே மாதாஜி கிருஷ்ணா நம்ம ரிப்பீட் பண்ணலாமா மாதாஜி பண்ணலாம் மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி தேங்க்யூ மாதாஜி ஹரி போல் ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி ஸோ இன்னைக்கு பகவத்கீதா 4வது அத்தியாயம் 32வது ஸ்லோகம் அம்மா ஹரி போல். एवं बहुविधा यज्ञा ஏவம் பகுவிதா யஜ்ஞா விதாயஜ்ஞா
एवं बहुविधा यज्ञाम् एवं बहुविधा एवं बहुविधा यज्ञाम् एवं बहुविधा वितता ब्रह्मणो मुखे विदधा ब्रह्मणो वितता ब्रह्मणो मुखे विदधा वितता Screen pass ஆயிருக்கு. ब्रह्मणो मुखे कर्मजान् विद्धितान् सर्वान् कर्मजान् विद्धितान् सर्वान् कर्मजान् विद्धितान् सर्वान् एवं ज्ञात्वा विमोक्ष्यसे एवं ज्ञात्वा विमोक्ष्यसे एवं ज्ञात्वा विमोक्ष्यसे एवं बहुविधा यज्ञा एवं बहुविधा वितता ब्रह्मणो मुखे कर्मजान् विद्धितान् सर्वान् एवं ज्ञात्वा विमोक्ष्यसे बोल हरे कृष्णा Thank you, Mataji. ஸ்கிரீன் பாஸ் ஆயிருக்கு. எனக்கு தான் அப்படி இருக்கா இல்ல நான் ஸ்ரீலீவ் ஆயிட்டு வந்துட்டேன். ஸ்லோ ஸ்கிரீன் பாஸ் ஆயிருக்கு. ஓகே பிரபுஜி எங்களுக்கு இங்க செகண்ட் பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆயிருக்கு மாதாஜி. தெரியல, ஸ்டில் ஆகி நிக்குது. ஸ்கிரீனே தெரியல, ஸ்லோகமே தெரியல. அதான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். சரி டிஸ்டர்ப் பண்ண. இப்போ வந்துருச்சு மாதாஜி. இப்ப வந்துருச்சு மாதாஜி. தேங்க்யூ ஈஸ்வரி பாணி மாதாஜி வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதம் 32. ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததே பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ ஈஸ்வரி பாணி மாதாஜி. ஸ்லோகா பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லோகத்துல உள்ள வந்து நம்ம போலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாருமே சேர்ந்தே வந்து மங்களாச்சரணம் பண்ணலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नामस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यादेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண. சோ யாராச்சும் வந்து இதோட டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா மாதாஜி? பலதரப்பட்ட இந்த யாகங்கள் அனைத்தும் வேதங்களில் அங்கீகரிக்கப்பட்டவை. இவை பல்வேறு விதமான செயல்களிலிருந்து பிறந்தவை. இவற்றை இவ்விதமாக அறிவதால் நீ முக்தி அடைவாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸுக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பகவான் வந்து கன்க்ளூஷன் கொடுக்க போறாரு. ஸோ எதோட கன்க்ளூஷன், என்ன கன்க்ளூஷன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம்.
சோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு 10-12 யாகங்கள் பத்தி வந்து நமக்கு கிளாஸ்ல பிரபு மாதாஜிஸ் எல்லாமே சொன்னாங்க. சோ இப்போ 30ல இருந்து 32 33 வரைக்கும் பகவான் வந்து இந்த யாகங்கள் செய்தால் என்ன நடக்கும், செய்யாம இருந்தா என்ன ஆகும்னு நேத்து மாதாஜி சொல்லியிருப்பாங்க. சோ இன்னைக்கு இதோட கன்க்ளூஷன், இதை செஞ்சா என்ன, செய்யலைன்னா என்ன, இது எதுக்காக அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷனை வந்து பகவான் வந்து இதுல வந்து நமக்கு பேச போறாரு. சோ இதுல இப்ப ஃபர்ஸ்ட் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏவம் பகுவிதா யஜ்ஞா, ஏவம் பகுவிதா யஜ்ஞா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க வந்து பேசுறாரு. சோ இதுல பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏவம் தஸ், அதாவது கன்க்ளூட் பண்ண போறேன். இப்ப தஸ் அப்படின்னு சொன்னா இவ்வாறு அப்படின்னா, இப்ப நம்ம வந்து மேக்ஸ்லயே ஒரு கால்குலேஷன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆன்சர் அதை முடிக்கும் போது தஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 34 இல்ல தஸ் இதுதான் அதோட ரிசல்ட், இதுதான் வந்து இவ்வளவும் நம்ம இங்க இருந்து மேல இருந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். சோ இதோட கன்க்ளூஷன் இதுவாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சோ அதே மாதிரி இங்கேயும் பகவான் வந்து அந்த ஏவம் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க நமக்கு சொல்றாரு. சோ இது வரைக்கும் பகவான் வந்து வெவ்வேறான யாகங்கள் பத்தி எல்லாம் நமக்கு சொல்லிட்டு வர்றாரு. சோ அதோட கன்க்ளூஷன் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல வந்து நமக்கு ரிப்பீட் பண்ணி நமக்கு சொன்னாங்க. சோ அந்த யாகங்கள் எல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லும் போதும் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட புலன் திருப்திக்காக இல்ல, பகவான் நம்ம அந்த புலன்களை வந்து பியூரிஃபை பண்ணணும். சோ பியூரிஃபை பண்ணி நம்ம வந்து பகவானை ப்ளீஸ் பண்ணணும், இதுதான் வந்து அதோட கோலா இருக்கு. சோ அப்பதான் நம்ம போய் பகவானை அடைய முடியும். அப்படின்ட்டு தான் இந்த ஒவ்வொரு யாகங்களுமே வந்து நம்மளோட புலன் திருப்திக்காக கிடையாது அப்படின்னு சொல்லி வெவ்வேறு விதங்கள்ல வந்து நமக்கு அதை வந்து பகவான் வந்து ரிப்பீட் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. சோ இங்க அததான் வந்து மறுபடியும் வந்து நமக்கு ஒரு டீட்டெயிலா, ஒரு கிறிஸ்பா, ஒரு கன்க்ளூஷனா இங்க வந்து பகவான் நமக்கு வந்து கொடுக்குறாரு. சோ அதுல இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தோட ஃபர்ஸ்ட் லைனை வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். இப்ப செகண்ட்ல விததா பிரம்மணோ முகே, அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யாகங்கள் பத்தின இந்த நாலேஜ் எல்லாமே வந்து எங்க இருக்கு அப்படின்னா வேதங்கள்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த வேதங்கள்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இத வந்து நம்மளால படிக்க முடியுமா, நம்மளால படிச்சா உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்து ரைஸ் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம இப்ப ஸ்கூல் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இல்ல காலேஜ் படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளால எல்லாத்தையுமே ஓரளவு அப்படியே பறந்து விரிஞ்சு இப்படி இப்படி இது இன்னைக்கு வந்து மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாத்தையுமே வந்து படிக்க முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எல்லாமே ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் நம்மளால இப்ப ஒரு சிலருக்கு மேக்ஸ் நல்லா வரும், ஒரு சிலருக்கு மேக்ஸ் வந்து மீடியமா தான் வரும், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஆவரேஜா வரும், இல்ல கம்மியா வரும். அப்போ அந்த கொஞ்சம் குறைஞ்சலா அதை வந்து புரிஞ்சுக்க பண்ண முடிஞ்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்க மாட்டாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் மார்க் எடுத்தா போதும். ஓகே இது ஸ்டார்டிங்ல இப்படி வருதா, நடுவுல நம்ம என்ன வேணாலும் சொதப்பி வச்சிடலாம், ஆனா ஆன்சர் கரெக்டா வந்துருதா, இது ஒரு சிலருக்கு இருக்கலாம். சோ அதே மாதிரி வேதங்கள்ல நம்ம வந்து படிக்கலாம். இப்ப நம்ம பகவத்கீதையே படிக்கிறோம், ஆனா உள்ளது எக்ஸாக்டா பகவான் என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்மளால அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கரெக்டான அந்த குருவை போய் நம்ம அணுகணும். சோ இங்க இன்னும் டீட்டெயிலா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விததா பிரம்மணோ முகே, அதாவது இதை யாருகிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம், யார் இத சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பகவானே சொல்றாரு, பிராமணர்கள் அணுகி வந்து தெரிஞ்சுக்க சொல்றாரு. சோ பிராமணா, சோ பிறப்பால ஒருத்தங்க பிராமணனா, இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நிறைய ஒரு கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும், இவங்க எல்லாம் பிராமணாஸ், நம்ம அப்படி இல்ல, நம்மள வந்து அவங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஓடிக்கிட்டு இருந்தது. தப்பான வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்கோம் அப்படின்னா வந்து பிராமணாஸ் வந்து இந்த மாதிரிதான், இந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்கோம். ஆனா பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யாருமே வந்து பிறப்பால பிராமணன் கிடையாது. சோ பிராமணர்களுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குவாலிட்டிஸ் இருக்கு, ஒரு 6 விதமான ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு. சோ யாரு இந்த 6 விதமான குவாலிட்டிஸ ஃபாலோ பண்றாங்களோ அவங்கதான் பிராமணன். சோ அந்த குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம், சின்னதா ஒரு 2 மினிட்ஸ் பார்க்கலாம். சோ மனுஸ்மிருதியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வேதங்களை வந்து அவங்க படிக்கணும், அதுக்கப்புறமா அந்த வேதங்களை வந்து அவங்க என்ன பண்ணணும்னா சொல்லி கொடுக்கணும், யஜ்ஞங்கள் வந்து அவங்க பண்ணணும், மத்தவங்களுக்கும் யஜ்ஞங்கள் அவங்க செஞ்சு கொடுக்கணும்.
அதே மாதிரி அவங்களோட டே டு டே லைஃப்ல அவங்க வந்து தானம் வந்து வாங்கணும், தானம் வந்து கொடுக்கணும். சோ இந்த குவாலிட்டிஸோட இருக்கிறவங்க வந்து பிராமணன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காலத்துல அப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜஸ்ட் நம்ம சர்டிபிகேட்ல மென்ஷன் பண்றதுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்றோமே தவிர, மத்தபடி இதெல்லாம் ஃபாலோ பண்றவங்க தான் பிராமணன், இல்ல இதெல்லாம் ஃபாலோ பண்றவங்க தான் சத்திரியன், வைசியர்கள், அது எல்லாத்தையுமே மறந்து எல்லாருமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மனம் போன போக்குல வந்து நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பகவான் சொன்ன எந்த இதையுமே ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எதையுமே ஃபாலோ பண்ணாம நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அந்த ரைட்டான அந்த பிராமணன் யார் ஒருத்தங்க பகவான் கொடுத்த இந்த விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்றாங்களோ, அத வந்து மத்தவங்களுக்கும் இது பகவான் எனக்கு சொல்லியிருக்காரு, இதை நான் ஃபாலோ பண்றேன், இதை நான் மத்தவங்களுக்கு சொல்லணும், சொல்லி கொடுக்கணும், அந்த ஒரு இடத்துல இருந்து பண்றாங்களோ அவங்கள அணுகி நம்மள வந்து இதை தெரிஞ்சுக்க பகவான் வந்து சொல்றாரு. அதே மாதிரி அவங்க சொல்லும் போது, ஏன் அவங்க சொல்லும் போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னா, அவங்க பகவான் சொன்னதை ஃபாலோ பண்றாங்க, அப்ப அவங்களாலதான் பகவான உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்லயே கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கார் இருக்கு, எல்லார் வீட்லயுமே இப்ப கார் இருக்கு, இல்ல பைக் இருக்கு. ஆனா வீட்டுல இப்ப வந்து ஒரு 4 பேர் இருக்கு, அம்மா அப்பா குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா, தாத்தா பாட்டி இருக்கலாம், 4 பேர் 5 பேர் 6 பேர் இருக்கலாம். சோ எல்லாராலையுமே அந்த காரை ஓட்ட முடியுமானா ஓட்ட முடியாது. அதுக்கு ட்ரைனிங் எடுத்தவங்க, அந்த காருக்கு நம்ம வந்து லைசன்ஸ் எடுத்தவங்க, அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கவங்க, அவங்களாலதான் வந்து அந்த காரை ஓட்ட முடியும், மத்தவங்களால ஓட்ட முடியாது. அதே மாதிரி இப்ப நமக்கு வீட்டுல கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய வந்து சுவிட்ச் போர்டு இருக்கு, எலக்ட்ரிக்கல் வயரிங் போகுது, இதை ஆன் பண்ணா அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணா ஏசி ஆன் ஆகும், இந்த சுவிட்ச் ஆன் பண்ணா ஃபேன் ஆஃப் ஆகும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா பை சான்ஸ் உள்ள ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா, ஏசிக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வருது, நம்மளால போய் கழட்டி ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு நமக்கு தெரியலாம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுல யாரு வெல்வர்ஸ்டா இருக்காங்களோ அவங்கள போய் கேட்டு, அந்த எலக்ட்ரீஷியன், அந்த ப்ராப்பரான எலக்ட்ரீஷியனை கேட்டுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை சரி பண்ணுவோம். ஏன்னா நம்ம சொந்த முயற்சியால் அதை சரி பண்ண, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, நமக்கு அதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, ஜஸ்ட் கேள்வி ஞானம் தான் இருக்கு. அது இருப்பினும் அதை வச்சு நம்ம சரி பண்ணணும்னு நினைச்சோம்னா அது வந்து சரி ஆகாது. சோ இங்க பகவானே என்ன சொல்றாருன்னா, அந்த பிராமணர்களை அணுகி வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. இப்ப 3rd லைன்ல பகவான் வந்து கர்மஞான் வித்தி தான் சர்வான் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க சொல்றாரு. சோ இதுல அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, செயலினால் பிறந்த நீ அறிய வேண்டும். அதாவது இன்னும் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த யுகத்துல, அதாவது இப்ப நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ்ல நிறைய விதமான யஜ்ஞங்கள், யாகங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து படிச்சுக்கிட்டே வந்தோம். இதெல்லாம் செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும், செய்யலைன்னா என்ன நடக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இதுல இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது எல்லாத்தையும் இப்ப நம்மளாலையும் வந்து மூச்சு கண்ட்ரோல் பண்ணி அடக்க பண்ணி நம்மளால வந்து பிராணாயாமம் பண்ண முடியும், இல்ல மைண்ட ஓரளவு ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்ல காட்டுல போய் தவம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுவும் பண்ண முடியும். ஆனா இது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ், செகண்ட்ஸ்க்கு தான் நம்மளால பண்ண முடியும். அந்த காலத்துல பண்ண மாதிரி நம்மளால டீட்டெயிலா பண்ண முடியாது. சோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள வந்து இத வந்து பண்ண வந்து பகவான் வந்து நம்மள இன்சிஸ்ட் பண்ணல. ஏன்னா நம்ம இருக்க இந்த யுகம் வந்து கலியுகம். இந்த கலியுகத்தை யுகத்துல பார்த்தோம் அப்படின்னு நம்மளால நம்ம மைண்ட வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா மத்த விதமான எல்லா விதமான யாகங்களுக்கும் வந்து நம்ம மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும், பாடி நம்ம சென்சஸ கண்ட்ரோல் பண்ணணும், இந்த மாதிரி பல விதங்கள்ல வந்து அது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. புத்தியை கண்ட்ரோல் பண்றதுக்கு, மைண்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் அந்தந்த யாகங்களை வந்து நம்ம செய்யணும். ஆனா கலியுகத்துல வந்து நம்மளால அதை பண்ண முடியாது, அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன் அத கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கலியுகத்துல மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப இதுவா இருக்காங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து ஆயுஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ரொம்ப நீண்ட ஆயுஸ்ல நம்ம இல்ல. நம்ம வந்து 6 வருஷம் 7 வருஷம் இல்ல 60 வருஷம் போய் தவம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்மளால பண்ண முடியாது. இல்ல நம்ம வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்மளால அவ்வளவு மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்ல சென்சஸ் அந்த காலத்துல வந்து முனிவர்கள் பண்ணாங்க, சோ என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா கலியுகத்துல அது வந்து ரொம்ப கஷ்டம். நமக்கு ஆயுசு குறைவு, நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும், நம்மளால நம்ம சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதே வந்து ரொம்ப கடினமான ஒரு இதுவா இருக்கு.
சோ இந்த இடத்துல வந்து பகவான் நமக்கு இது இன்னும் என்ன இன்சிஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த கலியுகம் போது நம்மளால இதெல்லாம் யோசிச்சு பாக்குறதே நமக்கு டைம் இருக்காது. யோசிச்சு பார்த்தாலே நம்ம டயர்ட் ஆயிடுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹிரண்யகசிபு வந்து இவ்வளவு வருஷம் இவ்வளவு கஷ்டமா தவம் பண்றாருன்னு அதை ஒரு 5 நிமிஷம் இருந்து யோசிச்சு பார்த்தாலே நமக்கு டயர்ட் ஆயிடும். அதுக்கே டயர்ட் ஆயிடுவோம். இவரால எப்படிடா முடிஞ்சிச்சு, நம்மளால ஏன் முடியாது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இதெல்லாம் எடுக்கலாம். ஆனா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கும் போதே வந்து நம்மளால முடியாது. சோ இதுல இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 84 லட்சம் வகையான ஸ்பீஷீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். அதுல 4 லட்சம் வந்து மனிதர்கள் மட்டுமே, வெவ்வேறு விதமான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சோ யாகங்களும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெவ்வேறு விதங்கள்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி பகவான் வந்து கொடுத்திருக்காரு. சோ இதுல இன்னும் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு சில இப்ப வந்து ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ், இப்ப பிரபுஸ் இருக்கும், மாதாஜிஸ் இருக்கும். சோ இல்ல பிரபுசால பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மல்டி டாஸ்கிங் வந்து பண்ண முடியாது. ஆனா மாதாஜிஸால மல்டி டாஸ்கிங் வந்து சூப்பரா பண்ண முடியும். இப்ப சமையல்லையே குக்கிங்கே பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். குக்கிங் பண்ணும்போது ஒரு சைட்ல வந்து அரிசியை வேக வைக்கலாம், ஒரு சைட்ல தேங்காவை துருவலாம், ஒரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காய்கறி கட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்ய முடியும். ஆனா பிரபுஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு நான் அடுத்தது செய்யறேன், இதை எடுத்து முடிச்சுட்டு இதை சமைச்சு வச்சுட்டு நான் அடுத்ததை கட் பண்றேன், இதை நான் இட்லியை வேக வைக்கிறேன்னா அதை வேக வச்சு முடிச்சுட்டு நான் சாம்பாருக்கு போறேன். சோ இந்த மாதிரி. ஆனா அதே இது இப்ப பிரபுஸ ஒரு 2 கையில ஃபில் ட்ராலி இல்ல ஒரு சிலிண்டரை தூக்கிட்டு இங்க இருந்து மேல வந்து 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் நடக்க சொன்னாலும் நடந்துருவாங்க. ஆனா மாதாஜிஸுக்கு அது முடியுமான்னு கேட்டா முடியாது. சோ நமக்குள்ளேயே இந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும்போது நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால இந்த மாதிரி ஒரு கடினமான யாகங்கள் எல்லாம் செய்யறது வந்து கஷ்டம். சோ இதுல பகவான் இந்த ஸ்லோகத்துல வந்து நமக்கு எப்படி என்ன கன்க்ளூஷன் கொடுக்கறாரு அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி எல்லா விதமான யாகங்களும் நமக்கு தெரிஞ்சாச்சு. சோ இங்க ஏவம் ஞாத்வா விமோக்ஷ்யசே, அதாவது யாருக்கு இதெல்லாம் தெரியுதோ அவங்களுக்கு வந்து நிச்சயமா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ வந்து கண்டிப்பா உனக்கு முக்தி அடைவாய் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க சொல்றாரு. சோ எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே நமக்கு இப்ப வந்து டூ டோன்ட், ரைட் ராங் ரெண்டுமே தெரிஞ்சிச்சு. நமக்கு என்ன வேணும் வேணாம் அது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இங்க இருக்கக்கூடிய நம்ம ஒரு எத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு 67 68 பேர் இருக்கோம். நம்ம இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேர் இல்ல பல பேர் இல்ல அத்தனை பேருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு டெஸ்டினேஷன்ஸ் இருந்தது. ஒரு சில பேர் அம்பானி மாதிரி ஆகலனாலும் அட்லீஸ்ட் அம்பானி வச்சிருக்க சொத்துல 1% சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். இல்ல ஒரு சில பேருக்கு வந்து இந்த வருஷம் முடிகிற எண்ட்ல நான் வந்து இந்த கண்ட்ரிக்கு போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெஸ்டினேஷன் ஒரு கோல் வச்சிருந்திருப்போம். ஒரு சில பேர் வந்து என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், இல்ல ஒரு சில பேர் வீடு கட்டணும், இல்ல ஒரு சில பேருக்கு முக்தி அடையணும், இந்த மாதிரி வெவ்வேறு ஆசைகள் இருந்தது. ஆனா எப்போ நம்ம வந்து கிருஷ்ணா அப்படின்ட்டு நம்மளோட ஒவ்வொரு டெய்லி ஆக்ஷன்ஸ் இந்த கிருஷ்ணரை வந்து நம்ம உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சோமோ, இந்த கிளாஸுக்கு வர ஆரம்பிச்சோமோ, சங்கத்துல பகவத் சங்கத்துல இருக்க ஆரம்பிச்சோமோ, நம்ம எல்லாரோட கோல் வந்து எப்படி அப்படின்னா இப்ப கிருஷ்ணரை தான் மையமா வச்சிருக்கு. கிருஷ்ணரை போய் அடையணும். சோ முக்தி அடையணும். இந்த முக்தி அடைகிறதுக்கு நம்ம யாகம், நம்ம இப்ப செய்யக்கூடிய யாகம் அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து பல நோக்கு யாகங்களை வந்து செய்ய மாட்டோம். இந்த யாகத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா எனக்கு நிறைய காசு கிடைக்கும், நான் சௌக்கியமா இருக்கலாம், அப்படிப்பட்ட யாகங்களை வந்து நம்ம அணுக மாட்டோம். நம்ம யாகம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா இருக்கும், ஆன்மீகமான ஒரு யாகத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம். கரெக்டுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து ஒரு நாலேஜா இருந்தது, ஒரு ஞானா பார்ட்டா தான் இருந்தது. இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியல. இப்ப திரௌபதி அம்மாவே பாத்தீங்கன்னா திரௌபதியே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நம்ம எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். பாண்டவர்கள் வந்து அந்த இது சூது விளையாடுறாங்க, அது விளையாடும் போது திரௌபதியையும் வைக்கிறாங்க. திரௌபதி அத்தனை அவங்களோட வில் பவர்ல முதல்ல அது துச்சாதனன் அவங்க சாரிய பிடிச்சு ஐ மீன் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட வில் பவர்ல நிக்கிறாங்க, முடிச்சு இழுக்கிறாங்க. துச்சாதனன் அந்த சைடு இழுக்க, திரௌபதி அம்மா
அவங்க அவங்களோட சுய முயற்சியில அவங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்ன ஆகுது, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஹி இஸ் வெரி ஸ்ட்ராங். அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு துச்சாதனன். அடுத்தது அவங்க என்ன பண்றாங்க, சப்போர்ட் கேக்குறாங்க, ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்ஸ் 5 பேரையும் கேக்குறாங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அடுத்தது பீஷ்மரை கேக்குறாங்க, ஒவ்வொருத்தரையா கேக்குறாங்க. அந்த சபையில யாரு வித்துரர் எல்லாரையுமே கேக்குறாங்க. யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பதான் அவங்களுக்கு வந்து அவங்க அது வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த ஞானா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவரை தவிர வேற யாராலையும் எனக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் கொடுக்க முடியாது, அவரை தவிர வேற யாராலையும் என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு கேள்வி ஞானமா இல்ல அவங்க படிச்சதோ பார்த்ததோ அது ஞானமா இருந்தது. அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. கிருஷ்ணா, உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்ல, நீதான் எனக்கு, நான் உன்கிட்ட சரண்டர் ஆகுறேன், இதுக்கப்புறம் என்னவோ நீ பாத்துக்கோ அப்படின்னு எப்ப அவங்க வந்து சரண்டர் ஆகுறாங்களோ அப்ப அங்க கிருஷ்ணர் வந்து சார்ஜ் எடுக்கிறாரு. அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு, ஹெல்ப் கொடுக்கறாரு, கரம் கொடுக்கறாரு. அதேதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கஜேந்திர மோட்சத்திலயுமே நடக்குது. கஜேந்திரரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல லட்ச வருஷங்கள் வந்து அவர் வந்து சண்டை போடுறாரு. ஆனா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசி எப்ப பகவான் சரண்டர் ஆகுறாரோ அப்ப அந்த இடத்துல பகவான் வந்து சார்ஜ் எடுக்கிறாரு. அதே மாதிரி இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இந்த யாகங்கள் இது வந்து நம்மளோட சென்ஸை பியூரிஃபை பண்ணி பகவானை ப்ளீஸ் பண்ணணும். சோ பகவானை ப்ளீஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா பகவான் இங்க சொல்லியிருக்க அந்த லிபரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ இப்ப நம்ம துயிலுறான் அப்படிங்கிற சிச்சுவேஷன் அவ்வளவு மோசமா நமக்கு நடக்க போறது இல்ல. இன்ஸ்பைட் இருந்தாலும் நம்ம எந்தெந்த இடத்துல கிருஷ்ணரை வந்து ஆட் பண்ணலாம். இப்ப மாதாஜிஸ் வந்து டெய்லி நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் குடும்பத்துக்காக சமைச்சிருக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கும், என் பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கும், என் மருமகளுக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும், அவருக்கு சுகர் இருக்கு, இவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு, இதை பார்த்து 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 நம்ம சமைக்கும் போது அது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு நம்மளோட ஒரு புலன் திருப்திக்காக அது வந்து இருந்துச்சு. ஓகே, இப்ப நம்ம இன்னும் கூட நம்ம அப்படிதான் சமைக்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதுல வந்து கிருஷ்ணரை வந்து ஓகே நம்ம வீட்டுல கிருஷ்ணர் இருக்காரு, சோ கிருஷ்ணருக்கு இது பிடிக்கும்ல, சோ கிருஷ்ணருக்கு நம்ம இதை சமைக்கலாமே. இல்ல நம்ம வீட்டுல வந்து நம்ம ஒரு சில பேரு கிருஷ்ணரை வந்து குழந்தையா பாக்குறாங்க, ஒரு சில பேர் கிருஷ்ணரை வந்து வீட்டுல இருக்க பெரியவரா பாக்குறாங்க. சோ அப்ப அவருக்கு வந்து முதல்ல அவருக்கு இதை கொடுத்துட்டு நம்ம அடுத்தது இவங்களுக்கு கொடுக்கலாம். சோ அப்ப அவருக்கு நம்ம கொடுக்குறோம்னா நம்ம எவ்வளவு கிளென்லினஸோட நீட்டோட நம்ம சமைக்கணும். சோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இது மாதாஜிஸுக்கு. இப்ப பிரபுஸுக்கு நம்ம வந்து வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல நம்ம எப்படி கிருஷ்ணரை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அது வந்து வேலைக்கு போறவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம கிருஷ்ணரை டச் பண்ணலாம், இப்படி நம்ம டச் பண்ணலாம், நம்ம அதை வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல நம்ம வந்து கிருஷ்ணருக்கு வந்து ஏதோ ஒரு சர்வீஸுக்கு நம்ம கொடுக்க முடியும். நம்மளால என்ன எபிலிட்டி இருக்கும் அந்த எபிலிட்டியில நம்ம வந்து ஒவ்வொரு டே டு டே பேசிஸ்ல வந்து நம்ம எல்லா செயல்கள்லையும் கிருஷ்ணரை ஆட் பண்ணும்போது அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யாகமா தான் மாறுது. சோ இதுவும் வந்து என்ன யாகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நம்ம டெய்லி வந்து இந்த கலியுகத்துல வந்து ரொம்ப கஷ்டம் மற்ற யாகங்கள் பண்றது. சோ அப்ப நமக்கு ரொம்ப கருணையோட என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நாரத முனிவர் வந்து அவங்க அப்பா பிரம்மதேவர் கிட்ட கேக்குறாரு, கலியுகத்துல இதெல்லாம் பண்ணவே முடியாதே, இவங்களுக்கு இவ்வளவு யாகங்கள் எல்லாம் இருக்கு, ஆனா மக்கள் இவங்க வந்து ரொம்ப பாவம், இவங்களால இதை பண்ண முடியாது, அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து சொல்றாங்க அந்த ஹரேர் நாமைவ கேவலம், அதாவது ஹரிநாமத்தை விட வேற எதுவுமே கிடையாது, ஹரிநாமம் தான் வந்து டாப் மோஸ்ட். சோ இந்த சங்கீர்த்தன யஜ்ஞம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வந்து நம்ம வந்து டே டு டே பேசிஸ்ல அதாவது இப்ப நம்ம வந்து நடந்து போறோம், நமக்கு நடக்கும்போது கால் வலிக்குது, இல்ல படி ஏறுறோம் கால் வலிக்குது, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்ப நமக்கு உடனே வாயில வர்றது ஐயோ அம்மா கிருஷ்ண இப்படிதான் வரும். நம்ம அதுக்கு அம்மா கிருஷ்ணா கோவிந்தா மாதவா அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல தூங்க படுக்க போகும்போது கால நிறைய பேருக்கு வந்து டயர்டா இருக்கும், எல்லாருமே வந்து டயர்ட் ஆயிடுவாங்க. சோ படுக்க போகும்போது நம்ம என்ன நினைச்சுக்கலாம், ரங்கநாதனை நினைச்சுக்கலாம், இல்ல அனந்த பத்மநாபனை நினைச்சுக்கலாம். கிருஷ்ணர் பத்மநாப சுவாமி எவ்வளவு அழகா படுத்திருக்காரு, கையை இப்படி வச்சு எவ்வளவு அழகா படுத்திருக்காரு, அவர் கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம பகவான் ஆட் பண்ணும்போது அந்த யாகம் வந்து டாப் மோஸ்ட் யாகமா இருக்கும். சோ அதாவது நம்ம ஆன்மீகமா செய்யக்கூடிய இந்த யாகம் வந்து நமக்கு வந்து முக்தியை வழங்கும் அப்படின்னு சொல்லி பகவான் இந்த இடத்துல வந்து சொல்லி முடிக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
ஹரே கிருஷ்ண. சூப்பர் கிளாஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ரெண்டாவது தோசம் அது நம்ம கிருஷ்ணராமையா வச்சு எல்லாமே பண்ணும்போது நம்ம அந்த இதுக்கு போயிடும். ரொம்ப ஈஸியான வழிதான். அதனால தெரியாம இருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் காலையில ஆரம்பிச்சு கிருஷ்ணா அர்ப்பணம் சொல்லி ஆரம்பிச்சு கிருஷ்ணா ததாஸ்துன்னு சொல்லி முடிச்சோம்னா கரெக்டா இருக்கும் எல்லாத்துலயும். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, வெரி நைஸ், தேங்க்யூ. சூப்பர். வேற ஏதாச்சும் பாயிண்ட்ஸ், ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் சொல்றீங்களா? மாதாஜி, கஜேந்திர மோக்ஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு யானையும் முதலையும் கதை. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த யானை வந்து வேற யாரும் இல்ல, போன ஜென்மத்துல ஒரு பக்தன், ஒரு ராஜாவா இருக்கிறாரு. ஒரு சாபத்தினால அவர் வந்து யானை ஆகிறாரு. சோ அவர் யானையா இருக்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப சௌக்கியமா செல்வ செழிப்போட ஒரு காட்டுக்கு ராஜாவா இருக்காரு. அவரோட குடும்பம், வைஃப், பசங்க அப்படின்னு சௌக்கியமா ஹாப்பியா இருக்காரு. இப்ப நம்மளும் அப்படித்தானே இருக்கோம். நமக்கு என்ன கவலை அப்படின்னு நம்ம இருக்கோம். ஆனா நமக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் வரும்போதுதான் தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறார். அப்போ ஒரு நாள் வந்து காட்டுல வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு முதலை வந்து அவர் காலை வந்து கடிச்சிடுது. சண்டை. முதலையும் ரொம்ப ஸ்ட்ராங். முதலைக்கு தண்ணியில தான் வந்து அதோட ஸ்ட்ரென்த்னு பார்க்க யோசிக்க முடியாது. அதுக்கு வந்து நிலத்திலையும் அது வந்து ஸ்ட்ராங் தான். யானையும் அதே மாதிரிதான். ஆனா யானைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் எங்க இருக்கும்னு பார்த்தா நிலத்துலதான் இருக்கும். இப்ப 2 பேரும் தண்ணியும் நிலவுமா 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. வருஷங்கள் போகுது. அப்படியே வந்து 1000 வருஷங்கள் கடந்து போகுது. 2 பேரும் இவரும் விட மாட்டாங்க, யாரு முதலையும் விட மாட்டாங்க, கஜேந்திரனும் விடுறதா இல்ல. 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யாருதான் அப்ப என்னதான் பண்றது? இவருக்கு ஒரு பாயிண்ட்ல வலி தாங்கல. கஜேந்திரனுக்கு அந்த யானைக்கு வந்து வலி தாங்கல. அப்ப அவர் என்ன பண்றாரு? அவருக்கு ரியலைஸ் ஆகுது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் இப்படியே சண்டை போட்டுட்டு என்னதான் பண்ண போறேன். அவர் எல்லாத்தையுமே அப்பதான் அவருக்கு புரிய வருது, ரியலைஸ் பண்றாரு. அப்போ அதுல இருந்த ஒரு தாமரை பூவை தூக்கி பகவானை வந்து கூப்பிடுவார். ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி பகவானை கூப்பிடுவார். அவரு கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள பகவான அந்த கஜேந்திர மோட்சத்துல கஜேந்திரன் வந்து கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள பகவான் வைகுண்டத்துல இருந்து ஓடி வருவாராம். அவர் எப்படி ஓடுறாரு அப்படின்னு சொன்ன, அதாவது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சுதர்ஷன் வந்துருவாரு. ஹிஸ் வெரி ஸ்பீட். அவரோட ஸ்பீடு வந்து ரொம்ப நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு ஹெவி ஸ்ட்ராங் ஸ்பீட்ல தான் வந்து சுதர்ஷன். அதையும் மீறி இவன் என்னடா ஸ்லோவா வரான், நான் போறேன், என் பக்தன் கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஓடும்போது அவரோட அங்கவஸ்திரம் எல்லாம் கீழே விழுதான். அதையும் அவர் பொருட்படுத்தாம அவர் ஓடுறாராம். என் பக்தன் என்ன கூப்பிடுறான், அவன் என்ன காப்பாத்த போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து ஓடுறாராம். சோ இது வந்து இந்த கஜேந்திர மோட்சம் வந்து நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சரண்டர் ஆகும்போது பகவான் எந்த அளவுக்கு பக்தன் மேல அன்போட வராரு அப்படின்னு சொல்லி. ஈவன் அவரோட பாதுகையெல்லாம் கூட அவர் வந்து மிஸ் பண்ணிடுவார் பகவான் அவர் ஓடி வரும்போது. இப்ப நம்ம அப்படி பண்ணுவோமா அப்படின்னு சொன்ன, ஈவன் இப்ப நம்ம அம்மா அப்பா இருக்கிறோம், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு நம்மளால கண்டிப்பா வந்து. சோ பகவான் வந்து அந்த ஒரு இதுவே இல்ல அவருக்கு. பக்தன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து அவரே கொடுத்துடுறாரு. சோ ஈவன் பார்த்தோம் அப்படின்னா இங்க கூட நமக்கு வந்து கஜேந்திர மோட்சம் கோயில் வந்து இருக்கு. எனக்கு எக்ஸாக்டா லொகேஷன் வந்து சொல்ல தெரியல. நம்ம அங்க போனா கூட நமக்கு வந்து அதை வந்து சூப்பரா சொல்லி தருவாங்க. திருவியார்ட்ட கவிஸ்தலம்னு இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. திருவியார்ட்ட கவிஸ்தலம்னு இருக்கு. அதுலதான் கஜேந்திர மோட்சம் கோயில் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஓ ரொம்ப சூப்பர். விசேஷமான திரும்ப ஒத்தக்கடை பக்கத்துல நரசிங்கபுரம் அங்க இருக்கு மாதாஜி. கஜேந்திர மோட்சம் அங்க நடக்கும். கஜேந்திர ஓகே சூப்பர் மாதாஜி, சூப்பர் சூப்பர். திருநெல்வேலி பக்கம் இருக்கு மாதாஜி. யானை இருந்துச்சு. 2 இடத்துல கேட்டிருக்கோம். குருவாயூர்ல அந்த கேசவங்கிற யானை அந்த மோட்சம் அந்த யானை தான் சொல்லுவாங்க. இந்த யானை தான் இறந்துருச்சு அப்ப. ஆமா. நம்மளும் இத வந்து இப்போ நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்குல்ல. இப்ப நமக்கு இது எல்லாமே கஜேந்திர மோட்சம் தெரியுது. இப்ப மாதாஜி சொன்ன மாதிரி குருவாயூர்ல அந்த யானைக்கு எவ்வளவு ஒரு லிபரேஷன் கிடைச்சிச்சு, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கு. சோ இத வந்து ஜஸ்ட் ஒரு ஞானமா வச்சுக்காம நம்மளும் இத வந்து ஒரு விஞ்ஞானமா பிராக்டிக்கலா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும்.
இதால எப்படி ஒரு சர்வீஸ் பண்ண முடியுது, மிருகங்களால ஒரு யானையால ஒரு சர்வீஸ் பண்ண முடியுது, நமக்கு வந்து பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு ஹியூமன் பர்த் கிடைச்சிருக்கு, நமக்கு குரு கிடைச்சிருக்காங்க, நம்மளால இந்த மாதிரி சாண்டிங் பண்ண முடியுது, வைக்க முடியுதுன்னு சொன்னா நம்ம அதை நீ எப்படி சூப்பரா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லைங்கன்னா நம்ம ரீகேப் பண்ணலாங்களா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாரி லலிதா மாதாஜி, நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன், சாரி. ஹரி ஹரி போல். அருணா மாதாஜி தான் மாதாஜி அதுக்கு இன்சார்ஜ். டைம் இருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு நம்மளுக்கு ரீகேப்புக்கு வந்துட்டு இந்திரா மாதாஜி எடுக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா இந்திரா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே அனைத்து கிருஷ்ணா. பக்தர்களுக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் காலை தான் சொல்லிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரபுஜி எல்லாருக்கும் காலை வணக்கம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தை நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இந்த யாகத்துல வந்து புலன்களை வந்து நம்ம சுத்தப்படுத்திக்கணும் இந்த யஜ்யங்கள்ல எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆனா புலன் திருப்திக்காக தான் இந்த நாள் வரை செஞ்சுக்கிட்டு இருந்தோங்கிறது இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது இதை வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம் கொடுத்தாக எப்படி மாணவன் படிக்கிறத ரிசல்ட்ல தேர்வுல எப்படி முடிவை தெரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து பிராமணர்கள் வந்து நல்ல குவாலிட்டியான பிராமணர்களை நம்ம அணுகி இந்த யஜ்யங்களை எப்படி, ஆனா யஜ்யங்கள் செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஆனா செய்யணும் அப்படின்னு தேவர்களை திருப்திப்படுத்துறதுக்காண்டி 6 விதமான பிராமணர்கள் வந்து 6 விதமான குவாலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுல அடுத்தவங்களுக்கு பிறருக்கு சொல்லி கொடுக்கணும், அது மாதிரி யஜ்யம் வந்து சாவுக செஞ்சுக்கணும், அடுத்தவங்களுக்கும் செய்து கொடுக்கணும், தானம் கொடுப்பது ஏற்பது, இந்த மாதிரி செய்யறவங்கள பிராமணர்னு நம்ம அணுகி அவங்கள்ட்ட வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இப்ப வந்து தியானங்கள் வந்து அந்த காலத்துல கலியுகத்துல வந்து செய்யறது கொஞ்சம் ஈஸி. இப்ப வந்து ஆயுட்காலம் கம்மியா இருக்கிறதுனாலயும் நம்ம வந்து புலன்களை கட்டுப்படுத்தி இருக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஃபைனல்ல வந்து திரௌபதி அம்மா எப்படி வந்து கிருஷ்ணர் தான் நம்மளை காப்பாற்ற முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க, அது வந்து ஞானம். அத கிருஷ்ணரை கூப்பிட்டது முழு சரணாகதி அடைஞ்சு பகவானை கூப்பிட்டதுதான் விஞ்ஞானம்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து எல்லா செயல்களையும் கிருஷ்ணரை பகவானை இணைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் நமக்கு இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாம் பிரபாதர் குருமராஜோட கருணையால நமக்கு இந்த ஒரு ஞானத்தை விஞ்ஞானமா மாத்துறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க, நம்மளும் அதுக்கு. ஹரே கிருஷ்ணா இந்திரா மாதாஜி. தேங்க்யூ சோ மச். நைஸ் ரீகேப் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சூப்பர் மாதாஜி, நைஸ் ரீகேப், நல்லா சொன்னாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நைஸ் ரீகேப். கிளாஸ் ரொம்ப நல்லா போகுது, ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, சூப்பரா ரீகேப் பண்ணீங்க. ரசாயனி மாதாஜி உங்களுக்கு நல்லா கிளாஸ் எடுத்தாங்க. சோ நம்ம இப்போ வாஞ்சகல்பிய சொல்லலாம் மாதாஜி. வாஞ்சகல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां वैष्णवेभ्यो नमो नमः। कोटि वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय, की जय, निताय गौर प्रेमानंदे। हरि हरि। थैंक यू। हरे कृष्ण.